இப்போ நம்ம சாஃப்டான பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சிக்கன் சால்னா இல்லை மட்டன் சால்னா இல்லை வெஜிடபிள் சால்னா எது கூடனாலும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நம்ம 3 கப் மைதா எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட நம்ம 2 முட்டை சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் 1/4 கப் பால் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம இதை பிசைஞ்சுக்கலாம். இப்போ இதை பிசைஞ்சாச்சு. நெக்ஸ்ட் இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். இதுக்கு வந்து நம்ம கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலெண்ணெய் சேர்த்தா தான் அந்த டேஸ்ட்டு ஃப்ளேவர்லாம் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம திருப்பி இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இப்போ இதை ஊற வச்சிடலாம். 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் இது அப்படியே ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு துணியை லேசாக தண்ணியில் நனைச்சிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. லேசாக தண்ணியில் நனைச்சி நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணி இதை எப்படியே ஊறட்டும். 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் ஊறட்டும். இப்போ 2 மணி நேரம் கழித்து நான் இப்போ இதை ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ இது நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் சின்ன சின்ன உருண்டைகளை உருட்ட ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டிடலாம். இப்போ நம்ம ஒன்றா நம்ம வந்து உருட்டிடலாம். இப்போது நம்ம ஒரு உருண்டை எடுத்து அது மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதை நம்ம சப்பாத்தி விரிக்கிற மாதிரி விரிச்சிடலாம். விரிச்சிட்டு இப்போ இந்த மாதிரி அடிச்சிடலாம். அடிச்சுட்டு இந்த மாதிரி நம்ம வந்து சுருட்டிடலாம். அப்போ தான் அந்த லேயர் வரும். இதே மாதிரி நான் இன்னொன்று செஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி நம்ம வச்சிடலாம். இது வந்து உங்களுக்கு பண்ண கஷ்டமாக இருந்தது அப்படின்னா நம்ம கத்தி வச்சும் கட் பண்ணி நம்ம அந்த லேயர்ஸ்க்காக கத்தி வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். இதுக்கும் நம்ம இந்த மாதிரி சப்பாத்தி விரிக்கிற மாதிரி விரிச்சிடலாம். விரிச்சிட்டு ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு அது மேலே கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிட்டு இப்போ நம்ம அதை எல்லாத்தையுமே எடுத்து இந்த மாதிரி நம்ம வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கையை வச்சு இப்படி விரித்து விட்டாலே போதும். இதில் அந்த லேயரோட வந்துடும்.
இப்போ இதை நம்ம சூடான தோசை சட்டியில் நம்ம வந்து இதை சுற்றலாம். இதை வந்து டீப் ஃப்ரைனாலும் பண்ணலாம், இல்லை தோசை சட்டியிலனாலும் நம்ம போட்டு எடுக்கலாம். கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி கையை வச்சு ப்ரெஸ் பண்ணாலே நமக்கு வந்து நல்ல லேயரான பரோட்டா கிடச்சிரும். இப்போ நம்ம தோசை சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதை மிதமான ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிடலாம். மிதமான ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிடலாம். 2 சைடுமே குக் ஆகட்டும். இப்போ நமக்கு சுவையான பரோட்டா ரெடி ஆயிரும். இந்த மாதிரி சிவக்கணும். இது தீஞ்சிடக்கூடாது, அதனால் நம்ம அப்பப்போ திருப்பி போட்டுகிட்டே இருக்கலாம். இப்போ நமக்கு பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சிக்கன் சால்னா, மட்டன் சால்னா, வெஜிடபிள் சால்னா இது கூடலாம் வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். இது நம்ம 5 பரோட்டா அந்த மாதிரி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் சூட்டோடு இருக்கிறப்ப இந்த மாதிரி அடிச்சிடலாம். அப்போ தான் அந்த லேயர்ஸ் வந்து நல்லா தெரியும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காம சொல்லுங்கள்.